ஒரு விஷயம் மட்டும் உண்மை. இவங்களுக்கு இவங்கதான்ற ஒரு பந்தம் இருந்தா 7 கடல் தாண்டி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது அவங்கள கண்டிப்பா ஒன்னா சேர்த்துரும். இங்க யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அவ அணுவா இருப்பா. அவ்வளவு நிலாவை பாக்குறதுக்கு வந்திருப்பா. அக்கா, என்னாச்சு? என்னாச்சுக்கா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுக்கா? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லுக்கா, என்ன விஷயம்? என்ன? அது அது அவன் வந்துட்டான். யாரு யாரு வந்தா? இங்க வந்து நம்ம பல்ப சரி பண்ணிட்டு போனால அவன்தான், அந்த ரிஷி. அவன் உன்னோட ரிஷியா? அவன் வந்துட்டானா? ஐம் ஷியோர்க்கா அவன் உனக்காக தான் வந்திருக்கான். ஆனா அந்த மெயில் பண்ணி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது அது சாரிக்கா. நான் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் அவன் வந்துட்டான்ல, நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. ஐம் ஷூர் ரிஷிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு ராஜ் அங்கிள் தெரியாம தான் சொல்லிருப்பாரு. அதனால தான் மெயிலும் அனுப்பியிருக்காரு. ஐம் ஷூர் ரிஷி உனக்காக தான் வந்திருக்கான். நம்ம அப்பாவும் அம்மாவும் அவனுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்க. சொல்லிடுவா. ஆனா நான் தான் அனுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அக்கா, உங்க 2 பேருக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியாது. ஆனா எவ்வளவு எதிர்பார்ப்புகள். அக்கா, அவன் வந்த உடனே நீ இந்த நிலைமைக்கு போயிட்ட. நான் அவன் கிட்ட பேசினக்கா. அவன் வந்து உன்னை பத்தி என்கிட்ட கேட்டான். என்ன? அவன் அவன் வந்து என்ன பத்தி கேட்டானா? ஆமாக்கா, இப்பதான் புரியுது. விதின்னு ஒண்ணு இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் கண்டிப்பா நம்மள சேர்த்து வைக்கும். உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. அதான் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதானே நீயும் சொல்லிக்கிட்டே இருப்ப. அவன் கண்டிப்பா வருவான்னு நீ நம்பிக்கையோட இருந்த. நீதான் அண்ணன்னு முதல்ல அவன் கிட்ட போய் சொல்லுக்கா. அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி ராஜ் அங்கிள் அப்புறம் ரிஷியை பத்தி பேசினாங்க. அம்மா அப்பாக்காகவாவது நீ போய் பேசுக்கா. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கா. முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கேளு. நிலாவை நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து என்ன உனக்கு அழகா அடையாளம் காட்டும். அந்த நிலா எனக்கும் உன்னை அடையாளம் காட்டும். நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். சின்ன வயசுல அவன் என்கிட்ட சொன்னேன். நான் திரும்ப வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அணுக்காக வருவேன்னு நினைக்கவே இல்லை. நான் வந்துகிட்டே இருக்கேன் ரிஷி. அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ. யா, ரிஷி எங்க? மொட்டை மாடியில இருக்கான். தேங்க் யூ. ஏய் மனோ, ஆ? எங்க ரிஷியை காணோம்? எங்க போயிருக்கா? அண்ணன் எங்க இருக்கான்னு சொன்னா ஆண்டி உடனே அங்க போய் அண்ணனோட ரொமான்ஸ் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. ஆண்டி பியூட்டிஃபுல் ஆண்டி.
இந்த Dress எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லலையே. ஆ, ஆ. இதுதான் சரியான வாய்ப்பு. எப்படியாவது அந்த அணுவை இந்த வீட்டுக்குள்ள வராத மாதிரி நான் பாத்துக்கணும். நீ வேணா பாரு, வளர்ந்து பெரியவனாகி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என்னை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவியா? ரிஷி, வா வா, அனு வந்து புடி. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நானும் தான். நான் ரொம்ப நாளா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்னையே அறியாம நானும் தான் காத்துட்டு இருந்திருக்கேன். நீங்க இந்தியாவுக்கு எனக்காக தான் வந்தீங்களா? நீ என்ன நினைச்ச? நான் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தேன்? எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் மட்டும் எனக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே இல்லை. உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே அழகா தெரியுது. ஆனா நீ இல்லைன்னா எல்லாமே வெறுப்பா இருக்கு. உன்னை பத்தியே யோசிக்கிறேன், உன்னையே பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு வந்து வந்து போகுது. எனக்கும் உனக்கும் ஏதோ. எனக்கு உங்களுக்கும் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு உன் மேல அனு, அனு, சுபா, அனு எங்க? ஏன் சித்தி, என்னாச்சு? எதுக்கு அக்காவை தேடுறீங்க? அட, என்ன அப்படி கேட்ட? உங்க ரெண்டு பேர்கிட்டயே பேசலாம் தான் வந்தேன். என்ன பேசணும்? நீ வயசுல சின்னவ, சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. சரி, எப்படியே போ. நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி புரிய வைக்க வந்தேன். ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வெளியில போயிட்டு வரீங்கல்ல, அப்படியெல்லாம் போகாதீங்க. ஏன்னா இது மும்பை, உங்க ஊரு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா சொந்தக்காரங்க காப்பாத்த வர மாட்டாங்க, புரியுதா? வீட்ல சொந்தக்காரங்க யார் இருக்காங்க சித்தி? இதுக்கு குறைச்சல் இல்ல. என்னம்மா நீ வாயாடுற பாத்தியா? நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நடக்க கூடாது, நடந்துட்டா என்னதான் எல்லாரும் குறை சொல்லுவாங்க, உங்களை புரியுதா? யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சித்தி. அதான் ராஜ் அங்கிள் வந்துட்டாங்க. நீங்க இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லல, ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ராஜ் அங்கிளுக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்க இந்த மாதிரி ஒரு ரூம்ல எங்களை தங்க வச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் எங்களை ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட ரிஷியும் வந்திருக்காங்க. நீ ரிஷி பாத்தியா? அனு அக்கா போயிருக்கா ரிஷியை பாக்கிறதுக்கு. என்னமோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இவங்க ஏன் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க? மனு, ரிஷி திரும்ப வந்துட்டாரா?
அனு இங்க பாரு. ஆ முதல்ல இத காதுல இருந்து எடு. இங்க பாருப்பா, ரிஷி திரும்ப வந்துட்டாரா? வந்துட்டானா? அம்மா அண்ணன் எங்க போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன வெளியில போயிருக்கான்னு. வீட்ல இல்லனா வீட்டுக்குள்ள இல்லன்னு அர்த்தம். அவன் மேல இருக்கான், மொட்டை மாடியில. அப்போ அந்த பொண்ணு அவளும் மேலதான் இருக்கா. மேல இருக்காங்களா? அட கடவுளே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது. அப்படி என்ன மொட்டை மேல அவனை பார்க்கணும்? பாத்தியா மேடம், ரிஷி கூட எப்படி ஒட்டிக்கிட்டே நடந்து போறா பாரு. ஒருவேளை இவதான் அண்ணன்னு சொல்லியிருப்பாளோ? அட கடவுளே, எதுக்கு இப்படி நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. போ, முதல்ல என் ரூமுக்கு போ. டவல் எடுத்து தலையை தோட்டு போ. எதுக்கு நீயும் நிக்கிற? போ, முதல்ல போய் துணியை மாத்து. போப்பா சீக்கிரம். என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? இல்ல சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? சித்திக்கிட்டே மறைக்க பாக்குறியா? என்ன விஷயம்னு சொல்லுமா. அது அது வந்து ரிஷி. சித்தி, ஒருவேளை எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம்னு விதியை முடிவு பண்ணிருக்கோம். அப்படின்னா? அதாவது எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. நான் தான் அனுன்னு அவருக்கு தெரியாது, அவர் தான் ரிஷின்னு எனக்கும் தெரியாது. முத தடவை நாங்க 2 பேரும் பார்த்துப்போம். இது 7 ஜென்மம் பந்தோன்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரியவே இல்லை. ஆனா பாத்தீங்களா சித்தி, அவர் தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட், என்னோட ரிஷி. ஆனா உனக்கு எப்படி தெரியும் அவன் தான் ரிஷின்னு? ரிஷி சின்ன வயசுல நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீ யாருன்னு அவன்கிட்ட சொல்லியிருப்பியே, நீ தான் அனுன்னு. ஓ, நான் அதை தான் சொல்ல போனா, ஆனா அதை சொல்லவே மறந்துட்டேன். நல்லதா போச்சு. நல்ல வேளை அவங்க கிட்ட உன் பேரை நீ சொல்லல. அதனாலதான் நானும் அவங்க கூட உன்னை சந்திக்க வைக்கல. ஆமா சித்தி, எங்களையும் அவங்க கூட நீங்க சந்திக்க வைக்கவே இல்லை. எப்படிம்மா சந்திக்க வைக்கிறது? நான் உண்மையை சொல்லிட்டா நீ மனசு உடைஞ்சு போயிடுவ. நீ ஒரு விஷயம் யோசிக்கவே இல்லையா? உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே ஏன் இவங்க இந்தியாவுக்கு வரலன்னு? ஏன்னா ரிஷிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இல்ல சித்தி, நீங்க சொல்றது உண்மை இல்லை. கண்டிப்பா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருமா. ஒருவேளை அவங்க உன்னை பார்க்க வந்திருந்தா என் நேரத்துக்கு அவங்க உன்னை பார்த்திருப்பாங்கல்ல. பார்க்கல. அன்னைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க. உங்களை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்திருக்கலாம்ல. அன்னைக்கு ரிஷிக்கும் ஸ்னேகாக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருந்தது. ராஜண்ணா அவரோட பிள்ளைய உனக்கு இல்ல ஸ்னேகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு ராஜோட ஒய்ஃப் தான் சொன்னாங்க, உங்க அப்பா வாங்கிக்கிட்ட வாக்குனால பாவம் அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல. அதனாலதான் அவர் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்க இந்தியாவுக்கு வரவே இல்லை. இப்ப பாரு, உங்க அப்பா போனதும் அவங்க இங்க வந்துட்டாங்க. என் பொண்ணு ஸ்னேகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்களால ஒன்னும் சொல்ல முடியல. அப்படியே வாயை மூடிக்கிட்டோம். பாவம் அவங்க நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. இல்ல சித்தி, நான் ரிஷி கிட்ட கண்டிப்பா இன்னொரு தடவை பேசணும். அவர்கிட்ட நான் கேட்கணும், மாடியில வச்சு ஏன் அப்படிலாம் பேசுனீங்கன்னு கேட்கணும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எங்க பாருமா, அவன் அமெரிக்கால இருந்து வந்தவன். அங்கெல்லாம் பையனு பொண்ணு இப்படிதான் சோஷியலா பேசிப்பாங்க. அதே மாதிரி நினைச்சதா உன்கிட்டயே பேசியிருப்பான். நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா இத்தனை வருஷமா நீ அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தால. இல்ல சித்தி, அவர் என்கிட்ட சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அது வந்து என்ன அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அது என்ன, எனக்கும் உனக்கும் ஏதோ ஒண்ணுல்ல. அது திடீர்னு மழை வந்துருச்சு, வேற எதுவும் இல்ல. நான் உடனே ரிஷி கிட்ட போய் பேசி ஆகணும்.